गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे शितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मधुरी मधुकैटभभञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते वनदुर्गे शूलिदुर्गे जतेवती दुर्गे शांति दुर्गे शबरी दुर्गे जुल्लदुर्गे लवणदुर्गे दीपदुर्गे அஷ்வினி துர்கை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதனோட மொத்த கலவை ஜெயதுர்கை இத்தனை நாள் விரதம் இருந்து ஒரு அசுரத்தன்மையான நிலையை உணர்ந்து அதை மறந்து அந்த அசுரத்தன்மையிலிருந்து வெற்றியாகி வெளியில் வரும். இதுக்கு ஜெயதுர்கைன்னு பேர். ஆன்மீக சாரல் பிறப்புக்கு பிறப்பு கவனம் பெறுறது. அந்த கவனம் வர்றதுனால அவங்க ஒரு தம்பூராவை கையில் வச்சுட்டுருக்காங்க, வீணையை கையில் வச்சுட்டுருக்காங்க. அன்ன பறவை மேலே அமர்ந்து அந்த வீணையை மீட்டுற மாதிரி இருக்கிறனாலே ஒரு சராசரி மக்கள் இதை கல்விக்கு தகுந்த தேவதையாக எடுத்துக்கினாங்க. அதனால் அவளுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சாங்க. இந்த சரஸ்வதிங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு செயலை பல பிறப்புக்கு கவனம் வச்சுக்கிறது சரஸ்வதி. ஒரு பிறப்பை அடுத்த பிறப்புக்கு கவனம் வச்சுக்கிறது சரஸ்வதி. எல்லாமே மறந்து போகும். இந்த ஆன்மீக விஷயம் மட்டும் கூட வரும். ஓம் ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணி சரஸ்வதி துர்கே நம, ஓம் ஸ்ரீ வித்யாஸ்வரூபிணி சரஸ்வதி துர்கே நம. வித்யான்றது கல்வி. வித்யான்னு சொல்லக்கூடியது கல்வி. இந்த கல்விங்கிறது என்ன? இப்பிறப்பில் ஆன்மீக சம்பந்தமாக என்னென்ன கத்துண்டமோ அதுதான் கல்வி, அதுதான் வித்யா. இந்த 10 துர்க்கையோட பலன்கள் என்ன? உலகியல் பலன்கள் என்ன? இல்லற பலன்கள் என்ன? நோய்கள் எப்படி தீர்க்கிறதுங்கிற பலன். இந்த நோய்கள்லேயே பெரிய நோய் பிறந்து இறந்து மீண்டும் பிறக்கிறது, புனர்ஜன்மி புனர்மரணி. இந்த நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற துர்கை சரஸ்வதி துர்கை. இதை நம்ம கல்விக்குண்டான துர்கைன்னு இருக்கோம். ஆனால் லௌகிக வாழ்க்கையில் எல்லாமே கற்றுக்கிறது கூட வித்யான்னு பேரும். ஒரு மருத்துவராக இருக்கச்ச, ஒரு அட்வொகேட்டாக இருக்கச்ச, ஒரு கணிதையில் இருக்கிறவங்க, ஒரு விஞ்ஞான நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறப்புக்கு இது தொடர்ந்து வருமானு சொல்ல முடியாது. இந்த ஆன்மீகம் மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். அதனால் இதுக்கு சரஸ்வதி கல்வின்னு பேர். ஆன்மீகத்தை கற்றுக்கிறது தான் கல்வி. நாங்கள் எல்லா வகையான கேஸை பார்த்துடுறோம், ஆல் லிட்டிகேஷன்ஸ்.
எல்லா டிசீஸ் உலகத்துக்குள்ளே என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகள்லாம் நாங்கள் சாதாரணமாக பார்த்துடுறோம். அது ஆன்மீகத்துக்கு ஒரு சக்தி. விஞ்ஞானம், ஞானம், கிரகங்கள், கோட்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக பார்த்துடுறோம். அதனால் இது ஒரு பெரிய பதவி. இதுக்கு புண்ணியம் இருந்தால் தான் இந்த பதவிக்கு வர முடியும். இது அடுத்த பிறப்புக்கு கவனம் இருக்கும். ஓம் ஸ்ரீ வித்யா பவானி, ஓம் ஸ்ரீ வித்யா பவானி சரஸ்வதி துர்கே நமஹ. இந்த பவானிங்கிறது இதில் என்ன பொருள்? பவானின்றது ஒரு நதி. இந்த இடத்துல இந்த பவானிங்கிறது இப்போ கத்துண்ட அனைத்து ஞான கல்விகளும் அடுத்த பிறப்புக்கு சந்நியாசத்தோட அனுக்கிரகத்தை பண்ணக்கூடிய தெய்வம். மனதை கொண்டு மனதால் மனது வழியே வாழக்கூடியது. பெரிய பெரியவர்களெல்லாம் இந்த சந்நியாசத்தில் இருக்க முடியல. அதை அருளி அந்த ஆன்மீக சிந்தனையே முன் பிறப்புக்கு நடந்த விஷயங்களை அடுத்த பிறப்புக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை விரிவாக்கம் செய்கிறவங்களுக்கு பவானின்னு பேர். அவித்யா வித்யான்னு ரெண்டு இருக்குது. அவித்யான்னா மறந்து போகிறது, வித்யான்னா கவனம் இருக்கிறது. களிமண்ணாக இருக்கும்போது அவித்யா, விநாயகராக வந்தால் வித்யா. மறுபடியும் சாயந்தரம் அந்த குளக்கரைக்கு போகும்போது அது அவித்யாவில் போகிறது. அதனால் இவங்க வித்யாஸ்வரூபமான பவானின்னு பேர் இவங்க. ஓம் ஸ்ரீ வித்யா விருத்தாவ ரூபிணி சரஸ்வதி துர்கே நமஹ. இந்த ஜென்மங்களோட தொடர்ச்சியில் வரக்கூடிய கல்வி நிலைகளை கூட்டி 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 கொடுக்குறது. அப்போது ஞானம் வரணும்னா பல பிறப்புகள் எடுக்கணும். 84 லட்சம் பிறப்புகள் எடுக்கணும்னு சொல்லுது. அந்த 84 லட்சம் பிறப்புகளை குறைச்சி முன் ஜென்மத்தில் நடந்த வித்யா ஞான விசாரம் கூடி வர்றதுக்கு பேர் விருத்தாபம்னு பேர். விருத்தாபம்னா இன்னொரு பொருள் முதிவங்கன்னு அர்த்தம். என்ன முதிர்ச்சின்னா ஞானத்தோட முதிர்ச்சியை அடுத்த பிறப்புக்கு கொண்டு வந்து கவனப்படுத்தக்கூடிய துர்கை சரஸ்வதி துர்கை. ஓம் ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி, ஓம் ஸ்ரீ வித்யா சௌந்தர்ய ஸ்வரூபிணி சரஸ்வதி துர்கை நமஹ. சங்கரரை பாருங்க. ஆதிசங்கரரை பார்த்தீங்கன்னா சிவனோட உருவம் அவர் முகத்துக்கு முன்னால் தெரியும். அது சௌந்தரியம். வெள்ளலாரை பாருங்க, முகத்துக்கு முக்காடு போட்டு வெள்ளை துணியில் இருப்பார். அவரோட முன் பிம்பத்தை பார்த்தீங்கன்னா சிவனை சார்ந்து இருக்கும். பாண்டாளோட பிம்பத்தை எடுத்து பாருங்க, வைணவ சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரியும் மகாலட்சுமியோட பிம்பத்தை சார்ந்தும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியோட பிம்பங்களோட இணைப்பு சக்தியாக அவங்க முகம் இருக்கும். ஆண்டாள் பாருங்க, வில்லிபுத்தூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த 30 பாசுரத்தை பாடினீங்கன்னாவே பெண்களை எப்படி சௌந்தரியம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆணுக்கும் உருவம் உண்டு, பெண்ணுக்கும் உருவம் உண்டு. அதுக்கு பேர் சௌந்தரியம்னு பேர். அந்த சௌந்தரியத்துக்குள் இருக்கக்கூடிய சரஸ்வதி துர்கைன்னு இவங்களுக்கு பேர். சில மகான்கள் எல்லாம் பாருங்க, நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னால் ஒரு சந்திர பிம்பம் முழுசாக இருக்கும். ராமகிருஷ்ணர் ஒரு முறை நடந்து போனாராம். ராமகிருஷ்ணா நந்தா அப்படின்னு சொல்கிற சீரன் ஆலமரத்துக்கு அடியில் யோகம் பண்ணின்னு இருந்தார். அது பிரம்மதண்டிகா யோகத்தோட சாயல். ஒரு நல்ல பாம்பு போயிட்டு அவர் இடத்துல படம் எடுத்து எப்படி இவனை உயர வாங்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. இவர் தொண்டை புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டு இருக்கார். தொண்டை புற்றுநோயில் அவஸ்தைப்பட்டு இருக்கார். திடுமுன்னு எழுந்து வேகமாக நடந்து போனாராம். நடக்க முடியாதவர் நடந்து போச்சு. அவங்க சம்சாரம் சாரதாம்பிகை பின்னால் இருந்து பார்த்தாங்களாம். இந்த கிழமை எங்கே நடந்து போகுது? அந்த காலத்தில் ஜோதி வழக்கெல்லாம் இல்லைங்கோ. இவர் நடந்துகிட்டே போனார். நடந்து போய் அந்த இடத்துக்கு போய், நாகராஜா இவனை ஒன்றும் செய்யாதே, நீ புறப்படுன்னு சொன்னார். அது புறப்பட்டுடுது. திரும்ப நடந்து வந்தார். அவருக்கு பின்னால் ஒரு ஜோதி வடிவத்தை சாரதாம்பா பார்த்தாங்க. இதுக்கு பேர் சௌந்தரியம்னு பேர். அதனால தான் சௌந்தரிய லகரின்னு ஒன்று வரும்.
ஒரு 50 கோடி வருஷம் போனால் கூட, இல்லை 50,000 கோடி வருஷம் போனால் கூட, 50,000 லட்சம் கோடி வருஷம் போனால் கூட ஒரு 18 வயசு தன்மையில் உடல் பாவம் செயல் இருக்கிறதுக்கு பேர் சௌந்தரியம். அதுதான் சௌந்தரியலகிரி எழுதினாங்க. இப்போ நம்ம 28வது சதுர்யுகத்தில் இருக்கிறோம். 28வது சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு 4,32,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். அதில் இப்போ 5,106 வருஷம் போயிருக்குது. 43 லட்சம் வருஷம் கொண்டது ஒரு 4 யுகங்கள். இந்த யுகத்தோட வருஷம் முன்னுக்கு பின் வந்தால் கூட இப்போ நம்ம 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் இருக்கோம். அதில் 5,106 வருஷங்கள் சுமாராக போயிருக்கு. இந்த வருஷங்கள் பல முறை உருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பல கோடி முறை உருண்டு வந்திருக்கு. இப்போ ஜெராஸ்பார்க்கி அப்படின்னு சொல்லி ஒரு மிருகத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததுன்னுட்டு. இந்த கற்பாம்பூச்சி எடுத்துக்கோங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பல கோடி வருஷத்துக்கு முன்னே இருந்தது. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆக்கப்பூர்வமாக இருக்குது, இது யாரும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நடந்த செயல்களுக்குள்ள கூட அவங்க ஒரு 18 வயசு அழகியாக இருக்கக்கூடிய துர்கை இந்த சரஸ்வதி துர்கை. அதுக்கு தான் பேர் வித்யா. அதை கும்பிடுறவங்களோட முகம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அந்த மாதிரி அழகை கொடுக்கக்கூடிய ஆன்மீக சுடர், ஆன்மீக ஒளி, ஆன்மீகத்தன்மை, ஆன்மீகத்துக்குண்டான அனைத்து ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய துர்கை சரஸ்வதி துர்கைன்னு பேர். ஆன்மீகத்துக்கு கல்வி அவசியம். விவேகானந்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேசினார். அதுக்கு அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது. ஆனால் ராமகிருஷ்ணருக்கு ஈக்குவலாக அவர் ஆன்மீகம் வளர்ச்சி இல்லை. இவர் 26 எழுத்து படித்தவர், அவர் ஒரு எழுத்து படித்தவர். ஆகையினாலே ஓம் ஸ்ரீ அப்படின்னு போட்டு இவாளுக்கு ஆகார ரூபிணி சரஸ்வதி துர்க்கே நம, உகார ரூபிணி சரஸ்வதி துர்க்கே நம, மகார ரூபிணி சரஸ்வதி துர்க்கே நம. இந்த 10 துர்க்கைகள் தனக்குள்ள அடங்கி மறைஞ்சு போனாலும் ஆ ஊ இம் அப்படின்னு சொல்கிற எழுத்து ஓம் பிறப்புக்கு பிறப்பு வரும். ஓம் பிறப்புக்கு பிறப்பு வரும். ஓமானது பிறப்புக்கு பிறப்பு வந்துட்டே இருக்கும். அதுக்கு அகார உகார மகாரத்தன்மை இருக்கக்கூடிய சரஸ்வதி துர்கைன்ட்டு இவங்களுக்கு பேர். அந்த ஓம்காரத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா தத்துவம் மனிதனோட தொப்புள் கொடிக்குள்ள, மனிதனோட தொப்புள் கொடி தான் இதுக்கு ஆதாரம், அதுக்குள்ள அகார உகார மகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சரஸ்வதி. இது மேல் வாரியாக பார்த்தா ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், இதில் மெய்ஞானம் தான் அடக்கம். ஞானம் கூட அடக்கம் இல்லை, விஞ்ஞானம் கூட அடக்கம் இல்லை. அறிவு, பகுத்தறிவு, அறிவு எல்லாருக்கும் இருக்குது. இந்த பகுத்தறிவுங்கிற வரைக்கும் ஞானத்தோட வேலைப்பாடு கம்மி. வயிற்று போகாத காலத்தில் 2 இட்லி சொல்லணும், சாப்பிட்ணும். 2 இட்லி சாப்பிட்ணும் அறிவு சொல்லுது. பகுத்தறிவு கொஞ்சம் போய் 4 இட்லி சாப்பிட்டா என்ன? இந்த மாதிரி பகுத்து கொள்ளக்கூடிய அறிவு விஞ்ஞான அறிவு, ஞான அறிவு, மெய்ஞான அறிவு. இந்த மெய்ஞான அறிவு 3 ஒன்றா சேர்ந்தான் அகார உகார மகார ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க சரஸ்வதி துர்கைன்னு இவங்களுக்கு பேர். அற்புதமான துர்கை இந்த அம்மை. ஓம் ஸ்ரீ ஆத்மசக்தி ரூபிணி சரஸ்வதி துர்கை நம. இந்த உடல் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கும். அதுக்கு ஆதரவு தர்றது உள்ளே இருக்கிற ஆத்மா. அது ஜீவத்தோடு இருக்கு, உயிரோடு சேர்ந்துட்டு உடலோடு இணைஞ்சி பிராணனுக்குள்ள புகஞ்சி கூட இருக்கிறனால அதுக்கு ஆத்மான்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆத்மசக்தி அப்படின்னு பேர் அதுக்கு. ஓம் ஸ்ரீ ஆத்மசக்தி ரூபிணி சரஸ்வதி துர்கை நம. போதும்னு நினைக்கணும்னா தெய்வீக சம்பந்தமான நிலைகள் இருந்தால் போதும்னு நினைக்கும். இப்போ குருவி எடுத்துக்கோங்க, இறை தேடுறது, சாப்பிட்ட உடனே எதுவும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. காக்கையை பாருங்கள், இறை தேடுறது, சாப்பிட்ட உடனே சேர்த்து வச்சுக்கிறது இல்லை.
அதனுடைய இனங்கள் விருத்தி ஆகிற போது எடுத்துட்டு போய் உணவை கொடுக்கும். அந்த 4வது அறிவுக்கு அத்தனை ஆன்மீக சிந்தனை. நம்ம எது வந்தாலும் வேணும் வேணும்னு நினைக்கிறோம். இறைவன் கூட இருந்துட்டானால் உலகியல் இன்பங்கள் வேண்டாம், இருக்கட்டும், போதுமானது. ஆத்மா சொல்லுது. அந்த ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடியவங்க இந்த சரஸ்வதி துர்க்கை. அப்போ ஜீவம் ஆத்மாவோட சேர ட்ரை பண்ணுது. ஓம் ஸ்ரீ ஆத்மானந்த ரூபினி சரஸ்வதி துர்க்கே நம. ஆனந்தம் அடையிற காலத்தில் உருவம் உள்ளே உருவம் அல்லாதே உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தேடுறதுக்கு ஆத்மானந்தம். ஒரு வாரம் நல்ல சாப்பாடுங்க, வாயே சாப்பிட முடியாது, அடைச்சி போடுது. இன்றைக்கி காலையில் வீட்டில் சொன்னேன், சமையல் பண்ணாங்க. மத்தியானம் வெறும் ரசம் சாதம் தாங்க சாப்பிட்டேன். ஆனந்தமாக இருக்குதுன்றமே, அதுக்கு பேர் ஆத்மானந்தம். இந்த ஜீவம் திருப்தி அடையணும். ஜீவம், உயிர், உடல், மனம், பிராணன். அதில் ஜீவம் திருப்தி அடைஞ்ச போது உடலுக்கு ஒரு ஆனந்தம் வரும். இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தை தூங்கிடும். அதுக்கு பேர் ஆத்மானந்தம். சார் நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவில் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அப்படியான ஒரு பெருமூச்சு விடுவா. அதுக்கு பேர் தான் ஆத்மானந்தம். அப்போது அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு வேலையை தேடிட்டு போவார். அதனோட செயல் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்துடுது. அதே மாதிரி இந்த ஜீவம் ஆனந்தம் அடைஞ்சு ஆத்மாவோட சேர்ந்து பரம்பொருளை தேடின்னு போவோம். பரமாத்மான்னு பேர். இது அனுபவத்தில் ஒரு பிறப்புக்கு தாண்டி வரணும். அதனால் இதுக்கு ஆத்மானந்தம்னு பேர். அந்த துர்க்கையை தான் சரஸ்வதி துர்க்கை. ஓம் ஸ்ரீ நவலோச்சன 9 வகையான துர்க்கையும், இதில் லவண துர்க்கை, தீப துர்க்கை, அசரி துர்க்கையும் எனக்குள்ள அடக்கம். நவராத்திரி காலத்தில் சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வரும். எல்லா பொருளை வச்சு கும்பிடுவா. பொறி, அவல், கடலெல்லாம் வைப்பா, கரும்பெல்லாம் வைப்பா. இதில் பிரதானம் என்ன தெரியுமோ? பொறி, அவல், கடலை தான். ஏன் பொறி, அவல், கடலை வைக்கிறா? 9 நாள் என்ன வயனமாக சாப்பிட்டோம், 10 நாள் அது உடம்புல போய் மலச்சிக்கல் ஏற்பட்டு குதத்து வழியாக பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால் இந்த பொரியை சாப்பிட்டா சரஸ்வதி துர்க்கை அபான விபானத்து வழியாக காத்தா வெளியில் போகிறாளாம். காத்து வடிவத்தில் இறைவன் எல்லா துவாரத்தில் எழுந்தருளை பண்ணி இந்த நவராத்திரி அன்னைக்கு உன்னோட எல்லா இடத்துலையும் நான் காற்று ரூபமாக இருக்கிறேன், 9 துர்க்கை ரூபமாக இருக்கிறேன். இதை கவனம் பண்ணிக்கொண்டு நவராத்திரியே சொல்கிறா. 72,500 கோடி ஓட்டைகள் இருக்குது உடம்பில். முடி எடுத்துக்கோங்க, இந்த மோதிர விரல் மேலே பாருங்கள் முடி இருக்கும். சிறு 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 முடி உடம்பெல்லாம் இருக்கும். பூஸ்ட் ஆன்டினான்னு பேர் இதுக்கு. அசூசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துவாரத்து வழியாக உயிர் போகாமல் காப்பாற்றக்கூடிய துர்க்கை சரஸ்வதி துர்க்கை. ஏன் காப்பாற்றுறா? எப்போது பண்ணி ஞானத்தை கற்றுக்கோடா. இப்போ எல்லாரையும் கேலி பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கம் பல்லு விழுந்துருவான், சொல்லு போடும். எப்போது ஞானத்தை கற்றுக்கோ. ஞானத்தை கற்றுண்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த பிறப்புக்கு நான் இறப்புக்கு முன் உன்னோடு துறைக்கு போகிற காலத்தில் மகாலட்சுமி கிட்ட சொல்லி அவளோட மடியில் உன்னோட தலையை வச்சு, வாளால் தலையில் வச்சு ஞானத்தை கொடுத்து இந்த பிறப்பில் மாயையை விட்டுட்டு அடுத்த பிறப்புக்கு என்னை நினைக்கணும், நான் கூட வருவேன், நீ நினைக்கலனாலும் நான் கூட வருவேன்னு சொல்கிறது தான் இந்த சரஸ்வதி துர்க்கை. காது கேட்காத, கண் தெரியாத சில குழந்தைகள், இதெல்லாம் சாபத்தினால வர்றது. இது பாலரரிட்டம்னு சொல்லுவா, சிறு வயசில் வர்றது. சில குழந்தைங்க நல்லா பிறந்து அந்த வியாதி வந்துடும், மறுபடியும் போகவே போகாது. அந்த மாதிரி செவிட்டுத்தன்மை நீங்கிறது. சில குழந்தைங்க பிறந்துட்டுக்கு அப்புறம் சொல்லுவா டாக்டர், இதுக்கு ஹார்ட்டுக்குள்ளே ஓட்டை இருக்குது,
அழகாக இருக்கும் குழந்தை. இந்த சரஸ்வதி துர்க்கையை பாராயணம் பண்ணால் அந்த ஹார்ட் ஓட்டர் இருக்கு பாருங்கோ, 1 வருஷத்துக்குள்ளே ஜாயின் ஆகிடும். சாதாரண மருந்து எடுத்துட்டாவே போதும், 1 வருஷத்துக்குள்ளே ஜாயின் ஆகி சராசரி மனிதர்கள் போல இருக்கும். குழந்தை நல்லா வளர்ந்துடும். ஹார்ட் பீட், ஹார்ட்டோட வளர்ச்சி இது இருக்காது. இதுக்கு 10 மாதம் அவகாசம். 1-2 மாதமே இதெல்லாம் அந்தந்த இடத்துல ஸ்கெட்சில் போய் நின்றுடணும். சிலது வளர்ச்சி இருக்காதது தெரியும், சிலது ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த தாய்மார்களுக்கு கூட தெரியாது. தற்செயலாக இந்த துர்க்கையை நம்ம வேண்டிண்டா பிரசவம் ஈஸியாக நடக்கும். அந்த மாதிரி துர்க்கை இது. இவங்களுக்கு வெள்ளை அலறி, சரஸ்வதி வெண்மை கலர், வெள்ளை அலறி வச்சா ஞானம் வரும், அடுத்தவங்க மேலே பகை வராது. நம்ம நடந்து போனால் பகையாளி உள்ளத்தில் கூட அந்த பகையாளி உள்ளமானது தன்னால் சொல்லும், அவர் நடந்து போகிறாரே நல்லவர். இன்னமும் நம்ம பகையாளி நினச்சிட்டு இருக்கோம். அவரை மாதிரி நம்ம வாழணும்னு இந்த பகையாளி மனதுக்குள்ளே வரக்கூடிய நினைவை நல்லதாக கொடுக்கறது இந்த வெள்ளை அலரி. செவ்வலரி நல்ல மாப்பிள்ளையாக கொண்டு வந்து சேர்க்கும், நல்ல கல்யாண பொண்ணாக கொண்டு வந்து சேர்க்கும். எருக்கம் புஷ்பம் வீட்டில் உபயோகிக்கக்கூடாது. அந்த புஷ்பம் இவங்களுக்கு நல்லா பிடிக்கும். செந்தாமரை, வெண்தாமரை, வெள்ளை ரோஜா. செந்தாமரை, வெண்தாமரை செல்வமும் படிப்பும் வரும். வெள்ளை ரோஜா எதுக்கு? உலகத்தில் இருக்கிற மாயைக்குண்டானதெல்லாம் விடுபட்டு போகும். வெள்ளை ரோஜா தப்பிதமான ஆசைகளை தூண்டாது. சிவப்பு ரோஜாக்கள் உறவை மேம்படுத்தும், வளப்படுத்தும். நான் உங்களை விரும்புகிறேன் மாமா, நேரு மாமான்னு சொல்லி ஒரு ரோஜா வைக்கலையா? நீங்கள் நினைக்கிற விருப்பம் வேறு, அது நேயர் விருப்பம். ஒவ்வொரு ரோஜாவுக்கு, ஒவ்வொரு இதழுக்கு, ஒவ்வொரு கலர் புஷ்பத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது. பாண்டிச்சேரியில் அந்த அம்மா அப்படித்தான் சொன்னான். மயிலிறக பார்த்தாங்க, புல்லாங்குழல் ஓசையை கேட்டாங்க, இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம முழுசாக கண்ணன் உருவத்தையே பார்க்குறோம், பகவத்கீதை புஸ்தகத்தை பார்க்குறோம், காளியம்மன் கோயிலை பார்க்குறோம், சீனிவாச பெருமாளை பார்க்குறோம், அரங்கநாதனை பார்க்குறோம், பெரிய பெரிய சிவன் கோவில் 5 வகையாக இருக்குது, அதை பார்க்குறோம். எந்த ஞானம் இல்லை. மயிலிறகும் புல்லாங்குழல் ஓசையும் கேட்டதுக்கு ஒரு அம்மா பாண்டிச்சேரியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ரூல் பண்ண இடம் அது, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட். அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய துர்க்கை சரஸ்வதி துர்க்கை. வெள்ளை அன்னத்து இவங்களுக்கு வாகனம், வெள்ளை புடவை, வெள்ளை ரவிக்கை, திலக பொட்டு வந்து வெள்ளை கலர். பெண்கள் வெள்ளை கலர் திலகத்தை வைக்கலாகாது. நேச்சா வெள்ளை கலர் புடவை கட்டிட்டாலும் வெள்ளை கலர் பொட்டு வைக்கலாகாது. கருப்பு கலர் பொட்டு மாத விளக்கில் 5 நாள் வைக்கலாம். சிகப்பு வர்ணமான பொட்டு தான் வைக்கணும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் வைக்கலாம். வெள்ளை மணிமாலை, வெள்ளை சங்கு, சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க. இதுக்கு சரஸ்வதி துர்க்கைன்னு பேர். ஞானம் எதில் இருக்குது? பரதநாட்டியம், சங்கீதம், ஜோதிடம், வைத்தியம் கூட அப்புறம்தான். ஏன் இன்ன திசைக்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு இது கண்டிக்கோன்னு சொல்லுவாங்க. சங்கீதம், நாட்டியம், ஜோதிடம் இதில் அற்புதமாக வர்றது ஜோதிடத்து வழியாக தான். இந்த 3 லைனில் தான் அந்த அம்மா பரிமளமாக வீசக்கூடிய துர்க்கை சரஸ்வதி துர்க்கை. இவ்வளவு விஷயங்களை இந்த அம்மா நமக்கு கொடுக்குறாங்க. இவங்களை நவராத்திரியிலே ஜெயதுர்கையும் சரஸ்வதி துர்கையும் ஒரே நாளில் எழுந்தருளை பண்ணி அவங்களுக்கு தேவையான நைவேத்தியங்களை பண்ணி வச்சு படைச்சு சொல்லு. ஆனந்தம் அது யார் வேணாலும் அனுபவிக்கலாம், அனுபவத்தினால வர்றது. ஞானம் என்பது பிறப்புக்கு பிறப்பு மரணத்தை வென்று கவனம் வச்சுக்கிறது ஆனந்தம். அது இந்த பிறப்பில் நடந்தால் தான் அடுத்த பிறப்புக்கு வரும். இந்த பிறப்பில் தெரியுது நான் இந்த இடத்துல பிறப்பேன் தெரியாது.
தெரியுதுன்னா ஆனந்தம். ஏழை மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறது ஒரு ஆனந்தம். அது பண்ணினா தான் தெரியும். கண்ணன் கோபியர்களோடு வாழ்ந்தார். கோபியர் வீட்டில் திருடினார். கோபியரோட வெண்ணெயை சாப்பிட்டார். அதுக்கு மிஞ்சின சந்தோஷம் அவர் அனுபவித்ததே இல்லை. எதுக்குமே கலங்காத மனிதன் கோபியரை விட்டு செல்ற காலத்தில் கொஞ்சம் மனசு வருத்தமாக சொன்னாராம். தோழர்கள் தெய்வத்தோடு சேர்ந்து இருந்து வாழ்க்கக்கூடியது ஆனந்தம்னு பேர். அதை அளிக்கிறவங்க சாமுண்டி துர்க்கை. எல்லாரிடத்தையும் நல்ல பேர் வர்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு யார் எதிரி இல்லைன்னு நினச்சா கூட மற்றவங்க நம்மளே எதிரியாக நினைக்கலாம். அது தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க இதயத்தில் கூட நம்ம நிற்கணும். அந்த நிற்கிற நிலைக்கு பெயர் குபேர ஆனந்தம். அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சாமுண்டி துர்க்கை. பியூர்லி டிவைன் பவர், பியூர்லி டிவைன் சக்சஸ்ஃபுல் பவர். இது ஒன்று தான் குபேரானந்தம். இன்னைக்கு சீனிவாச பெருமாள் திருமலையில் குபேரன் கொடுத்த கடனுக்கு வட்டி கண்டிட்டு இருக்கார். ஒரு ஆன்மீகவாதிக்கு அது தேவையில்லை. ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணிக்கிச்சே கடன் வாங்கி குபேர நடத்தல கல்யாணம் பண்ணிட்டாராம். அது குபேரப்பட்டினம் இல்லை. ஒரு அம்மா சம்பாரிச்சு மேலே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு லட்சுமி கடன் வட்டியும் கொடுக்குறாராம். வட்டி தான் கட்டிட்டு வர்றார். அதை போய் குபேரப்பட்டினம்ன்றா இல்லை. அந்த குபேரன் அந்த கல்யாணம் பண்ணிட்ட சீனிவாசன் லட்சுமியும் ஒரு வீட்டுக்கு தேடி வந்து அங்கே வாசம் பண்ணுறான்னா அதுதான் குபேரப்பட்டினம். அந்த மாதிரி குபேரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஆன்மீக டிவைன் பவர்ன்னு சொல்கிறாளே அதை கொடுக்குற துர்கை தான் இந்த சாமுண்டி. மரணம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மறந்து வாழ்கிறோம். அவங்க எங்கே அடக்கமாகறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி கையில் அடக்கமாகறாங்க. இது நம்ம கன்னட தேசத்துக்கு போகணும். ஒரு விளக்கு வச்சுட்டு நவராத்திரி கடந்து 10, 11, 12ஆம் நாள் ஷாரிச்ச ஒரு விளக்கு வச்சா குடிசையாக இருந்தால் கூட வந்து அந்த இடத்த கோபுரமாக்குறான். கோபுரமாக்கி ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய குபேரானந்தம்னு பேர். ஒரு தெருவில் பல பேர் இருக்கிறாங்க. இதை அனுபவிக்க முடியாது. ஆன்மீகம் இருந்தால் தான் தலை வணங்காத வாழ முடியும். எல்லாம் நமக்கு தலை வணங்குவாங்க. மரியாதைன்னுட்டு பேர். அதை கொடுக்குற துர்க்கை சாமுண்டி துர்க்கை. ஓம் அனந்த மகா சொர்ண ரூபிணி சாமுண்டி துர்க்கை. வேதங்கள் சொர்ணமயமாக சேரும். சொர்ண எழுத்துக்களால் வேதங்கள் வந்து போகுது. சொர்ணம்னு அதுக்கு தான் பேர். தங்கம். ஒவ்வொரு எழுத்தும் சாமுண்டின்னு சொன்னால் தங்கத்தால் அந்த எழுத்து வந்து தங்கத்தினால நெருப்போடு சேர்ந்து ஜொலிச்சு அது ஒரு குரல் கொடுக்குது. நான் ஒன்று சாமுண்டி துர்கை உங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கிறேன். சொர்ணமயமான வேதத்தின் தத்துவங்களை, வேதத்தோட தத்துவங்களை சொல்லுது. குபேரனாக இருந்தால் பத்தாது ஆன்மீகம் வந்து அந்த ஆனந்தத்தை வேதங்கள் வழியாக இந்த அம்மா சொர்ண எழுத்துக்களால், தங்க எழுத்துக்களாலே வந்து அந்த எழுத்துகள் பேசுது. அத்தனை கோடி மக்கள் அந்த சொர்ண எழுத்து அனுபவித்தவனோட இதயத்தில் சிறு பிள்ளைகளாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு தான் ஏங்கி ஆள்றது மகான்களும் சித்தர்களும் போகர்களும் ரமணர்களும் பகவான்மார்கள். அவங்களோட ஏக்கம்தான் அவங்களுக்கு. ஓம் அனந்த குபேர தட்சிணாமூர்த்தி சின்மய ரூபிணி. ஓம் அனந்த குபேர தட்சிணாமூர்த்தி சின்மய ரூபிணி சாமுண்டி துர்க்கை நம. ஜனகர் 4 அவங்க வந்து வேதம் சொல்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி சொல்லி அவங்க கேட்டதை நமக்கு சொல்கிற மாதிரி. சனந்தனன், சனாதனன், சனத்குமாரர், ஜனகர் 4 பேர்.
இந்த சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். திருச்சிற்றம்பலம்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம். கல்லாலின் புடையம் வந்து 4 மறை 6 அங்குமதர் கற்ற கல்வி வல்லாளல் 4 வரும் வாக்கிருந்த பூரணமாராய் மறைக்கப்பாராய் அல்லதுமாய் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த 4 பேரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எங்கே கேட்டாங்கன்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட கேட்டாங்க. சிவனுக்கு உருவம் இல்லை, அவருக்கு ஒரு சாபம். அடிமுடி பார்த்த காலத்தில் சாபம். திருட போனால் கூட ஒத்தையாக தான் போகணும். என்ன நண்பராக இருந்தால் கூட திருட போனால் கூட ஒத்தையாக போகணும். பொய் சொல்கிறது ஒத்தையாக பொய் சொல்லிக்கணும். ஒருவருக்கு தெரிஞ்ச பொய் தான் உண்மை. நண்பன்கிட்ட சொல்ல பொய். சம்சாரமாக இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. அது எல்லா இடத்துலையும் சொல்லிடும். வேதங்கள் 4 நமக்கு சொல்கிறாங்க. அந்த சின்மய முத்திரையோடு அவர் இருக்கிறார். அவர் இந்த தட்சிணாமூர்த்தி எங்கிருந்து வந்தாருன்னா, சிவனுக்கு உருவம் இல்லை, அடிமுடி பிரச்சனை, அதனால் சாபம் கொடுக்குறாங்க. உருவம் இல்லாத போக கடவாய், ருபுக்கல் மாதிரி இருக்க சிவன். இந்த சின்மய முத்திரையும் நாட்டிய நிலையும் தட்சிணாமூர்த்தி நிலையும் அருளியது சாமுண்டி. ஒன்றுமில்லை, யோகத்தில் உட்கார்றோள் இல்லையோ, யோகத்தில் உட்கார்றா. பிரணயாம யோகம்னு இருக்கு. பிரணயாம யோகம் அது ஒரு 12 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். அது வந்ததுக்கப்புறம் நடந்துக்கிட்டே பிராணாயாமம் பண்ணலாம். இப்போ இருக்கிற யோக சாஸ்திர வல்லுநர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. கார் ஓட்டிகிட்டே பண்ணலாம், சாப்பிட்டுண்டே பண்ணலாம், மலம் கழிச்சுக்கிட்டே கூட பண்ணலாம். இது வேதங்களுக்கு முரண்பாடானதுன்னு சொல்லுவா. ஆமாம், உண்மை. அது வாழ்க்கையில் அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். இதில் கோடியில் 2 பேர் அதை அனுபவிச்சிருப்பா. இந்த 2 பேரும் பேசிக்கிட்டா தான் அந்த அவளுக்கு உண்மை தெரியும். அதுக்கு தட்சிணாமூர்த்தி சின்மய முத்திரை அப்படின்னு பேர். அந்த முத்திரையில் இருக்கக்கூடிய தேவதை சாமுண்டி. அதுக்கு குபேர லட்சணம் வரணும், குபேர சொர்ணம் வரணும். அந்த எழுத்து நம்மக்கிட்ட பேசணும். இப்போ உங்கள் மனசு எல்லாத்தையும் ஏற்றுன்றது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு மனம் வந்துடுது. அந்த மாதிரி மனைவியும் அந்த மாதிரி கணவனும் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய காலத்தில் அது என்ன மாதிரி குழந்தை பிறக்கும்ன்றதை பாருங்கோ. அந்த குழந்தைக்கு கருமுட்டை எருமுட்டை எல்லாமே சாமுண்டீஸ்வரி கல்வி ஞானம், கேள்வி ஞானம், அந்நிய கல்வி முறை ஞானம். அதை வெளிநாட்டுங்களுக்கு சொல்கிறது. சாமுண்டி துர்கே தவம் இருந்தாலாம். ராமகிருஷ்ண பரமாம்சர் யோகத்தில் உட்கார்ந்தார். எனக்கு ஒரு சீடன் வேணும்னு கேட்டார். 7 ரிஷிகள் தவ காலத்திலே அவள் சிரசு வழியாக வெளியே ஒவ்வொரு குண்டுமணியும் ஒன்றா சேர்ந்து குண்டுமணி சக்தி. அந்த குண்டுமணியெல்லாம் ஒன்றா சேர்த்து 7 குண்டுமணி 7த்தையும் ஒன்றா சேர்த்தார். ஒரு சிறு குண்டுமணி. அந்த சக்தியை கொண்டு தாய் தந்தை இனப்பில் சேர்த்தது இந்த சாமுண்டி துர்கை. அதுதான் விவேகானந்த மகரிஷி. அந்த பிறப்பு நடத்துறதுக்கு சாமுண்டி. எத்தனை ஆனந்தம் பாருங்க இந்த துர்கையில். சீக்ரெட் ஃபிலாசபி, சீக்ரெட். இந்திய பூமி சாதாரண பூமின்னு நினைக்காதீங்கோ. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், சித்தர், போகர், மகரிஷிலாம் வாழ்ந்த இடம். அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறது இந்த அம்மா தான். நம்ம பக்கத்தில் திருச்சிக்கு பக்கமாக இருக்குது சமயபுரம். நினச்ச போது வர்றவளுக்கு சமயபுரம் மாரியம்மான்னு பேர். நம்ம அந்த அளவுக்கு கன்னடா தேசத்துக்கு போக முடியாது. இங்கே இருக்கிறா சமயபுரம் திருச்சிக்கு பக்கத்தில். அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரே சக்தி. இது கும்பிட்டா இந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்குது. ஆயுஷை கொடுப்பானு எப்படி யாருக்கு தெரியும்? ஓம் ஆயுஷ் நித்திய கடாட்ச ரூபிணி. கையெழுத்து போட்டு கடன் வாங்கினா கூட இல்லைன்னு சத்தியம் பண்ணுவான்.
ஒரே ஒரு செங்கல் அளவுக்கு இடத்தை திருடிப்பான். 4 அங்குலம் குறுக்கில் போட்டா செங்கல், நெடுக்கால போட்டால் 3/4 அடி. இந்த 4 அங்குலத்துக்கு போய் சொல்லி அந்த வீடு அவனுக்கே இல்லாது போயிடும். இது என்னோட வீடுன்னு சத்தியம் பண்ணுவான். வரப்பை கூட பாருங்க, பல வரப்புகள் இந்த மாதிரி கோர்ட் வரைக்கும் போய் 100 வருஷம் 200 வருஷம்லாம் கேஸ் ஆனது உண்டு. 5 தலைமுறையாக கேஸ் ஆடுவாங்க. அந்த வரப்பு அங்கே தான் இருக்கும், அந்த வீடு அங்கே தான் இருக்கும், கட்டின சிவர் அங்கே தான் இருக்கும், இவன் இருக்க மாட்டா. சத்திய பிரமாணம் வைப்பா, சத்தியம் செல்லாது. இந்த தெய்வத்தை என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை காப்பாற்றுவேன், நிச்சயமாக காப்பாற்றுவேன். யாரோட உன்னை ஒப்படைப்பேனாக்கும்? உன்னுடைய ஆசானிடத்தில் உன்னை ஒப்படைப்பேன். இது நிஷ்காமியமாக சொல்கிறேன். எம்மேல சத்தியம்னு குரு சொல்கிறார். அந்த அம்மா குரு செய்கிறாரோ இல்லையோ, குருவுக்கு ஜலதோஷம் வந்திருக்கிற நேரத்தில் சீட போய் நை நையன்னா அவர் மறந்துடுவார். ஆனால் அந்த அம்மா நித்திய கடாட்சமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஞானம் வந்துடும். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டாவே ஞானம் வந்துடுத்தோ என்னமோ. பறவை வந்து இறகுகளை விரித்து வானோயர பறந்து சாதக பறவையாகி அந்த குடும்பத்திலே இருந்து வானத்திலேயே முட்டையிட்டு வானத்திலேயே வாழ்ந்து அந்த முட்டையை வந்து கீழே தரைக்கு வர்றதுக்குள்ளே பொறிஞ்சி மறுபடியும் அது தாயிடத்தில் ஆகாசத்தில் பறக்கக்கூடிய சாதக பறவையாயிடும் மனம். இந்த செயலை பண்ணுறது தான் இந்த சமயபுர துர்க்கே, சாமுண்டி துர்க்கேன்னு சொல்லுது. உங்களுக்கு நமக்கு வந்து சமயபுரத்தில் பக்கத்தில் இருக்கிறனாலே சமயபுரம், அங்கே வந்து சாமுண்டீஸ்வரி. ஆன்மீகத்துக்கு கர்த்தா யார் பாருங்க, ஆண் இல்லை பொண்கள். ஆண் இல்லை கர்த்தா, பெண் தான் கர்த்தா. பொன் குழந்தையோ ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுக்கறது அவள் தான். ஆண் குழந்தையானா கூட பெண் உருவு வழியே தான் வரணும், பெண் குழந்தையானா கூட பெண் உருவு வழியாக தான் வரணும். எவ்வளவு இறக்கம் பாருங்க. ஒரு ஆண் குழந்தை, அந்த அம்மா பெண் உருவு வழியாக தான் வருது. எத்தனை பாசம், எத்தனை மேன்மை. அந்த பையன் நல்லா இருக்கணும்னு எப்படியெல்லாம் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. பெண் உருவு வழியாக தான் பெண் குழந்தையும் வரும். ரெண்டுத்தையும் ஒன்றா சமமாக பாவிக்கிற சக்தி பெண்ணிடத்துல தான் உண்டு. அதுக்கு தான் அந்த காலத்தில் நிறைய குழந்தையை பெற்றுண்டான். ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்தாலும் வாழ்க்கைக்கு சரியாக வராது. ஒரு ஆண் குழந்தை இருக்கிறவங்கெல்லாம் இந்த அம்மாவை கும்பிட்டாங்கன்னா அந்த ஆண் குழந்தையோட மனோபாவம் லயம் சரியாகும். இந்த மைசூர் போண்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் மெட்ராஸ் ஹோட்டலுக்கு போய் மைசூரில் வந்து போண்டா கொண்டு வந்து கொடுக்க முடியாது. மைசூரில் போடுற போண்டா மெட்ராஸில் அதே மாதிரி சுட்டு கொடுப்பா. உளுந்து வடை, ஆப்பம், இடியாப்பம், புட்டு, சாம்பாரு, அதிலெல்லாம் இனிப்பை சேர்த்து இந்த அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணால் அவ்வளோ பிரியம். உளுந்து மேலே இவங்களுக்கு ஆசை. அங்கே உளுந்தில் லட்சுமி, இங்கே துவரையில் லட்சுமி, அந்த பக்கம் போனால் கோதுமையில் லட்சுமி, குறுகிய இடத்துக்கு போனால் கேழ்வரகுல லட்சுமி. அதெல்லாம் வளர்கிறதுக்கு இந்த அம்மா தான். இதெல்லாம் இவங்களுக்கு நைவேத்தியமாக வைக்கும். தயிர் அன்னம், சக்கரை பொங்கல், இதெல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே வச்சு நன்னா வேண்டிண்டு சிறு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது சந்தோஷமாக சாப்பிட்டு போகும். அவ்வளவு சந்தோஷம் நம்ம ஆற்றுக்கு வரும். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றி. நடனம், சங்கீதம், கோவல் சண்டை, வாழ் சண்டை, ஆயுத பயிற்சி, கழுத்து திருப்ப முடியாத ஒரு வியாதி, இடுப்பை அரைக்கி நடக்கிறது வியாதி, 2 தொடைகள் கனத்து, தொடைகள் இணைந்து ஓராய்ந்து அதனால் வர்ற வியாதி, விலா எலும்புகள் பெருத்து சிறுத்து இருக்கிறது, அதெல்லாம் சரியாக வரும். எந்த எண்ணெயும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாள். ஆனால் விளக்கெண்ணெய் குடித்தா வயிறு சுத்தமாகும். நாகபூச்சிங்க உள்ளே இருக்கும். சிலது நாகபூச்சி ஒரு பெல்ட்டு அளவுக்கு நீட்டாக இருக்கும். அது வயிற்றுக்குள்ளே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி நோய் கண்ட நாகபூச்சி பாம்பு சைஸுக்கு, ஒரு கட்டை விரல் சைஸுக்கு ஒரு 4 அடி 3 அடியில் இருக்கும்.
இந்த துர்கையை வழிபட்டால் உயிரோட வெளிவர்றதோ இறந்து வெளியே வர்றதோ மலத்துக்கு முன்னாலேயோ மலத்தோட பிணைஞ்சி வர்றதோ வந்துடும். இது ஒரு பெக்குலியர் டிசீஸ். இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அது மருந்தை கூட துணுட்டு ஹாயாக குடல் சைஸுக்கு இருக்கும். அது அப்படி பிறண்டா குடல் வலிக்கும், இப்படி பிறண்டா குடல் வலிக்கும். அந்த நோய்கள்லாம் சரியாகும். இந்த துர்க்கைக்கு பேர் சாமுண்டி துர்க்கை. மைசூருக்கு போனால் ஜாம்னு பார்க்கலாம். அப்படி மைசூருக்கு போக முடியாதவங்க வீட்டில் மைசூர் போண்டா, மைசூர் பாக்கு, இனிமையான நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு படையல் பண்ணுங்க. இத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த சாமுண்டி துர்க்கைக்கு அடுத்தா போல எல்லா உருவத்தையும் ஒன்றாக்கி கூட்டி கழித்து ஒரு மூகாம்பிகைன்ற மாதிரி வர்றாங்க. வனதுர்கை, சூழ்னி துர்கை, ஜெயவதி துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை, ஜொல்ல துர்கை, லவண துர்கை, தீப துர்கை, அசுர துர்கை, ஜெயதுர்கை, சரஸ்வதி துர்கை, சாமுண்டி துர்கை, மூகாம்பிகைன்னு வர்றாங்க. ரொம்ப தொலைவு போகணும். கொல்லூர் அற்புதமான துர்கை. சங்கரோட பேஷன துர்கை, சங்கருக்கு பிடிச்ச துர்கை, மூகாம்பிகைன்னுட்டு பேர். கொல்லூருக்கு போனால் பார்க்கலாம். நல்ல காடு, 2-3 வழி இருக்கு. காட்டுக்குள்ளேயே போனால் ஒரு 40-50 கிலோமீட்டர் போகலாம். உள்ளூர் வழியாக போனால் சில கிலோமீட்டர் போகலாம். காடு இல்லை. அற்புதமான ஊர் கொல்லூர். இவங்களுக்கு நவமகாசக்தி மூகாம்பிகே நமஹா. இது ஒரு துர்கை. வரசக்தி, சூன்ய சக்தி, ஜெயவதி சக்தி, சாந்தி சக்தி, சபரி சக்தி, ஜொல்ல சக்தி, லவண சக்தி, தீபசக்தி, அசிரி சக்தின்ற எல்லா துர்கோடைய மகாசக்திகள் ஒன்றா சேர்ந்தால் நவசக்தின்னு பேர். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க மூகாம்பிகை. சந்திரனை வச்சு தான் தாய். பிதுர்லோகத்தை நடக்க முடியாத பாபங்கள் மாத்துர் லோகத்து வழியா மூகாம்பிகைன்ற சக்தியிலே ஆதிசக்தி புகுந்து கொண்டு இந்த வேலை செய்கிறது. மாத்துர் தேவதைன்னு நம்மளுக்கு ஒரு பேர், பிதுர் தேவதைன்னு பேர். டெஃபன்ஸ், ஒரு ஊருக்கு டெஃபன்ஸ் தான் முக்கியம். சோல்ஜர், இராணுவ அடிப்படை சக்தி, சகோதரத்துவம்னு சொல்றது. அதை கொடுக்கக்கூடிய ஒரு துர்கை செவ்வாவை வச்சு பண்றான். மாஸ் இப்போ பாருங்கோ, மங்களயான்னு சொல்லி செவ்வாய் கிரகத்துக்குள்ளே இந்தியாவோட ராக்கெட் இறங்கியிருக்கு. அந்த சுற்றுவட்டை பாதத்தில் வருது. 12 12 12 6 ஒரு வருஷம் 18 மாதத்தில் இவங்க சுற்றி வர்றாங்க. செவ்வாயின்னுட்டு பேர். சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய கிரகத்தோட அதிதேவதை. வித்தை, வித்தைன்னா தொழில், ப்ரொஃபஷன். வித்தையால் தான் பணம் வரணும். சிலர் சும்மா உட்காந்து வந்தாவே அந்த 1 மணி நேரத்துக்கு 50 கோடி சம்பாதிக்கிறவா இருக்கிறா. 24 மணி நேரம் கழிச்சு வெறும் 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறா. அதனோட கிரகம் புதன். அந்த புதன் நல்லா இருந்தால் தான் அவெல்லாம் தொழில் நல்லா பண்ணுவாள். வித்தை, படிப்பு, படித்ததுக்கப்புறம் வர்ற தொழில், தொழிலுக்கு முன்னால் வர்ற அந்த புதனுக்கு முன்னால் சகோதரத்துவம், பாதுகாப்புன்னு சொல்கிறது. இந்த வித்தை என்ற புதன் இவங்க ரூபமாக தான் இருக்குது. குரு பிரகஸ்பதி உடம்புல ரத்த ரூபமாக இருக்கிறாங்க. இவங்க தான். ஒரு கல்யாணத்துக்கு போனால் பையனுக்கு என்ன பலம் வந்திருக்குதுன்னு கேட்குறாங்க. குரு பலன் வந்திருக்குதா? அன்னியிலிருந்து தான் அவனுக்கு கெட்ட நேரமே ஆரம்பம். பொண்ணு பார்க்குற போது கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. பொண்ணு பிடிச்சி கொடுத்துன்னா ரொம்ப கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. நிச்சயதார்த்தம் ஆனால் அதுக்கப்புறம் கெட்ட நேரம். கல்யாணம்னு ஒன்று ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, பையனுக்கு ரொம்ப கெட்ட நேரம். அதுக்கு பையன் ஜாதத்தை பார்த்துட்டு என்ன கேட்பா? குரு பலம் வந்திருக்குதா? அன்றைக்கி தான் அவனுக்கு சனி பலம் வருது. சனி விட்டால் 7.5 வருஷத்தில் விட்டுடும். 19 வருஷம் சனி திசை விட்டுடும். கண்ட சனி 2 வருஷம் விட்டுடும். 7 சனி 2.5 வருஷம் விட்டுடும். 8 சனி 2 வருஷம் விட்டுடும். 10 சனி 2.5 வருஷம் விட்டுடும். ஆகக்கூடி 30 வருஷத்துக்குள் இதெல்லாம் வந்துடும். சனி திசை ஒரு வாழ்க்கையில் வந்தால் 19 ஆண்டுகள் அதுவும் விட்டுடும். இந்த குரு தான் நல்ல நல்ல காரியத்தை பண்ணி வச்சு குலவிளக்க
அழகா ஒரு பொண்டாட்டியை கொண்டு வந்து சேர்க்கிறது மணமக்கள், அந்த குரு. ஒரு குடும்பம் யாரால நல்லா இருக்குது? ஒரு பையனுக்கு பார்த்து கட்டி வைக்கிற அந்த மனைவியால நல்லா இருக்குது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டாப் கிளாஸ், எங்கேயோ போயாச்சு. 5வது கிரகத்துக்கு உண்டான சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்குது. மூகாம்பிகை. ஆயுள் வரணும், ஆயுஷ் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் ஒரு பொண்ணு. மஞ்சளும் குங்குமமும் பொட்டும் பூவும் நகையும் நட்டம் முடுக்கம், தினம் ஒரு சேலை, தினம் ஒரு நகை, அற்புதமா இருக்கணும். யாரையும் மதிக்கக்கூடாது. அதுக்கு வீட்டுக்காரனுக்கு ஆயுஷ் இருக்கணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதனோட சக்தி இந்த மூகாம்பிகைக்கு இருக்கு. நல்ல குடும்பம் பசங்க இருக்கிற இடத்துலயே தெரியுது தான் போல். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஞானம்னு பேர். உலகியல் இன்பங்களுக்குண்டான ஞானம் இது கேத்து கிரகம் கொடுக்குது. இந்த கேத்து கிரகத்தை தன்வசம் வச்சிருக்கிறது இந்த மூகாம்பிகை. இத்தனை கிரகமும் சேர்த்தா ஓம் நவகிரக சக்தி ரூபிணி மூகாம்பிகை நம. இப்போ அதனோட விலாவரியெல்லாம் இருக்குது. நமக்கு 9 கிரகம் என்னென்ன பண்ணுறது, என்ன பண்ணோம், ஏது பண்ணோங்கிறதெல்லாம் இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ இத்தனை சக்தியே அந்த நவகிரகி நாயக்கின்னு பேர். நவகிரக சொந்தரி, நவகிரக ரூபிணி, இத்தனை மென்மையை கொடுக்கக்கூடிய அம்பாள் இது. அதனால் இவங்களுக்கு நவநாயகின்னு பேர். இந்த நவநாயகின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்களெல்லாம் தன்னோட சக்தியினால பெண்ணாக மாற்றி நல்ல புத்திகளை அவங்களுக்கு கொடுத்து, அதில் அலிகிரகம் இருக்குது. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிகிரகம். அதில் ஆண் கிரகம் இருக்குது, பெண் கிரகம் இருக்குது. இவங்களை எல்லாரையுமே அதில் அலிய பெண்ணாக மாத்துறது தான் விசேஷம். ஆணை பெண்ணாக மாத்திர பக்குவத்துக்கிட்டு வர்றது விசேஷம். அந்த குணங்களை கொடுத்து அவங்கள இவங்களுக்கு வேலைக்காரியாக மாற்றி நவநாயகியை ஆக்கி மக்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியவங்க இந்த மூகாம்பிகை. ஓம் மூகாம்பிகை நமகான்னு சொல்லிட்டா போதும், இத்தனையும் நடக்குது. நவகிரகம், நவநாயகி, மாங்கல்ய பலம், அற்புதமான சந்தான விருத்தி. ஒரு நல்ல குடும்பம்னா 2 பையன் 2 பொண்ணு இருக்கணும். அது இந்த மாதிரி இருக்கிறதுனால திமுறா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்லுது 2 பையனும் 5 பையனும் இருந்தால் கூட அது தோப்பாக்காது. அதில் 2 பொண்ணு இருக்கணும். 8 பையன் கூட இருக்கட்டும், 2 பொண்ணு இருக்கணும். ஒத்த பொண்ணு தோப்பாகாது, இது விதி. அந்த மாதிரி எந்த விதமான குறைகள் இல்லாத கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கிரகங்களெல்லாம் பெண்பாலை ஆக்கி பெண்ணின் தன்மையை கொடுத்து கருணையை கொடுத்து நவநாயகி ஆக்கி அவங்களுக்கு வேலைக்காராக்கி இந்த மூகாம்பிகை மனுஷாளுக்கு நன்னதை பண்ணக்கூடிய அம்மை. ஒரே நாள் ஒரே மாதிரி இந்த மூகாம்பிகை வச்சு கும்பிட்டுட்டா என்ன பண்ணலாம்? ஒரே நாள் கூட பண்ணலாம், பூஜை தப்பில்லை. ஆனால் ஞான மார்க்கத்துக்கு உண்டான விசாரங்கள் அனைத்துமே ஒவ்வொரு நாளும் மண்ணச்ச. இது எப்படி எப்படி உருவ மாற்றமாகுது, என்னென்ன நடக்கிறதுங்கிறது தீவிரமாக கொலுன்னு சொல்லுவாங்க. கொலு இறைவனை நிலை நிறுத்துதல். எங்கள் ஆற்றுல பழக்கமே இல்லை, நாங்கள் வைக்கிறதே இல்லை. வைக்கலாம், ஒன்றும் தப்பு நடக்காது. ஒரே ஒரு பொம்மையை வாங்கி வைங்கோ, அடுத்த வருஷம் 2 வாங்கி வைங்கோ, அதுக்கு அடுத்த வருஷம் 5 வாங்கி வைங்கோ. வீட்டில் இடம் இல்லை, இல்லாத போனால் போகட்டும். ஒரு அங்குலத்துக்கு பொம்மை வாங்கி வைங்கோ, நம்ம குழந்தைக்கே விளையாட கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யக்கூடிய நவதுர்க்கைன்னு பேர். ஆதிசக்தி இத்தனை அம்சமாக பிரிச்சுட்டே வந்து மூகாம்பியில் முடிக்கிற போது இந்த வருஷத்தோட பலனையும் அடுத்த வருஷத்தோட பலனையும் அதுக்கு அடுத்த வருஷத்தோட பலனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்ணுக்கு புலப்படாத செல்லரிக்கிற நோய் சரியாக வருது. வீணான செலவு போய் சுப செலவு வருது. அதுக்கு தான் இத்தனையாக பிரித்து செய்கிறாங்க. நவராத்திரி
பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு துர்கைன்னுட்டு இவங்களுக்கு பேர். ரிச் ஃபுட், நல்ல அற்புதமான பச்சரிசி வெடிச்சு, அற்புதமான சாம்பார் வச்சு, அப்படியே சத்த நெய் குச்சிண்டு, கத்திரிக்காவோட இதை வச்சுண்டு காரக்குழம்பு, அதாவது எல்லாமே ரிச் ஃபுட். பருப்பு நெய், நல்லா சைஸுக்கு அப்பளம், லிமிட்டான உப்பு, இதுதான் அமிர்தம்னு பேர். அந்த அம்மா பேரை சொல்லி உள்ளே போட்டோம்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். எந்த வியாதி வருது? அது அமிர்த தாரைன்னு உடம்புல ஒன்று இருக்குது, அமிர்த தாரை. அது பாதத்து வழியாக ஓடி எல்லா இடத்துக்கும் ஓடி, அதுதான் வந்து சாப்பிட்ற சாப்பாடை ஆணுக்குண்டான விதை, இங்கிலீஷில் செமன்னு சொல்லுவாங்க, கருமுட்டைக்கு எக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தத்தாரை உற்பத்தி ஆகுது. ஜோதி ரூபமாக இந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஞான அக்னி, ஞானச்சுடர், அந்த ரூபமாக இந்த அம்மா வந்துடுறாங்க. ஞான முத்ரா ரூபினி, சென்மய ரூபம்ன்றது இதுதான். அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களுக்கு பிடித்த இதெல்லாம் பாருங்க, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், ஸ்வீட்டு கலந்த குழம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். வெட்டி வேறு முந்திரி எல்லாம் போட்ட அந்த பானக்கம், அது வைக்கலாம். நம்ம மனசுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் வைக்கலாம். சிங்க வாகனத்து மேலே இருக்கிறவங்க, சிங்க வாகனம், சிங்கத்து மேலே இருக்கிறவங்க, சிங்கமுக தோற்றம், முத்தால ஆபரணங்கள், முத்தாபரணம்னு பேர். நல்ல பட்டு புடவை, சிகப்பான பட்டு புடவை, அழகான நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க. அழகை கொடுக்குறவங்க, அழகான நிலையில் இருக்கிறவங்க. என்னென்ன பலன் பாருங்க. சகசிராரத்தில் வர்ற வியாதிகள் தீருது, முதுகுத்தண்டில் வர்ற வியாதி தீருது, ஆயுள் பலத்தில் இருக்கிற வியாதி தீருது, வைப்பால் வர்ற வியாதி தெரியுது, சூன்யத்தினால் வர்ற வியாதி தீருது, மனதனால் ஏற்படக்கூடிய காரியங்கள் தீருது, நல்ல குணங்கள் வருது, தொழுநோய் வியாதி தீருது, இந்த குடலுக்குள்ள குடலேற்றம், குடலிறக்கம், கிட்னி சம்பந்த டயாலிசிஸ் வியாதி தீருது, அதுக்குள்ள இருக்கிற கல்வியாதிகள் தீருது. இந்த யூரின் பிளாடர் வழியா யூரின் போற முகப்புக்கு வந்து அந்த உப்பு கட்டிக்கும், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி வியாதிகள் தீருது. ஆண்குறி பெண்கரு வியாதிகள் தீருது, நரம்பு சம்பந்தமான வியாதி தீருது, கவனமறதி நீங்குது. ஆக இத்தனை துர்கைகள் நம்ம பார்த்துன்னு வந்தோம். வனதுர்கைன்னு பார்த்தோம், ஷூலினி துர்கைன்னு பார்த்தோம், ஜதேவதி துர்கைன்னு பார்த்தோம், சாந்தி துர்கைன்னுட்டு பார்த்துட்டோம். ஷபரி, ஜொல்ல, லவண, தீப, அசுரி துர்கான்னு இத்தனை துர்கைகளை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜெயதுர்கைன்னு ஒன்று பார்த்துட்டோம், சரஸ்வதி துர்கையும் பார்த்துட்டோம். ஷாமுண்டிக்கு அடுத்து மூகாம்பிகை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எத்தனை விதமாக இந்த அம்மா பிரிகிறாங்க, என்னென்ன பலன் யார் யாருக்கு எப்படி கொடுக்குறாங்க, இத்தனையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பார்த்த பொதிகை சம்பந்தப்பட்ட நேயர்கள், அந்த திரை பொதிகை சின்ன திரையில் பார்த்த நேயர்களுக்கு நவராத்திரி துர்கையோட ஆசையும் கிடைக்கணும். சொன்னதை இவ்வளவு நாள் பார்த்ததனாலே அந்த நன்றியும் தெய்வத்தின் தன்மையும் இந்த நேயர்களுக்கு எப்பவும் நீங்காது இருக்கும்படி அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவா. இந்த எல்லா பொதிகை நேயர்களுக்கும் இந்த நவராத்திரியோட நல்வாழ்த்துக்கள். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ
मोषिणि घोषरते तनुज निरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते।